இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம வந்து ஒரு போட்டோவை ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் நம்மளால ஷேர் வந்து பண்ண முடியும். ஆனா இப்ப கொடுத்திருக்கக்கூடிய நியூ அப்டேட்ல நம்ம வந்து மல்டிபிள் போட்டோஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரே பேஜ்ல வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புல நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லே அவுட் சொல்லிட்டு புதுசா ஒரு அப்டேட் ஒரு ஃபீச்சரை வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நமக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல லே அவுட் அப்படின்ற அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க மறக்காம உங்களுடைய வாட்ஸ்அப்பை போயிட்டு பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம எப்படி மல்டிபிள் போட்டோஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஐகான் இருக்கும். கேமரா ஐகானை கிளிக் பண்ணுங்க. கேமரா ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ்ல லே அவுட் சொல்லிட்டு இருக்கும். இந்த லே அவுட் ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல, இந்த ஃபீச்சர் வந்து இன்னும் வரல அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க, இந்த ஃபீச்சர் வந்து வந்துடும். இப்போ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா லே அவுட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். அதுல வந்து நீங்க 6 போட்டோ வரைக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து எந்தெந்த போட்டோலாம் நீங்க லே அவுட்ல ஆட் பண்ணுமோ அந்த 6 போட்டோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய போட்டோஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 6 போட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ 6 போட்டோ ஆட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு லே அவுட்ல வந்து 6 போட்டோ வந்து ஆட் ஆயிடும். அதுக்கு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 போட்டோ ஆட் பண்ற மாதிரி 3 போட்டோ ஆட் பண்ற மாதிரி அது போல வந்து பாத்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அதுல உங்களுக்கு எந்த லே அவுட் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து அழகா இப்போ உங்களுடைய லே அவுட்க்கு மியூசிக் ஆட் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் எடிட் பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது போல மல்டிபிள் போட்டோஸை நம்ம வந்து ஈஸியா நம்ம ஒரே பேஜ்ல நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. இது போல நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.